ஓம் நமோ வெங்கடேசாய. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். தேரில் பவனி வந்து அருள் புரிந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். நகர்வலம் வந்து ஆய்வு செய்த ஸ்ரீ விஸ்வக்சேனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம். திருநெல்வேலி வீரராகவபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவ விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. 9ஆம் திருநாளன்று கோவில் யானைகள் முன்னே செல்ல உறையூரில் இருந்து ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளினார். பிரணய கழக உற்சவத்தை முன்னிட்டு ஆலயத்திற்கு வந்த நம்பெருமாளை வெண்ணெய் அடித்து விரட்டும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஊடல் கொண்ட ஸ்ரீ ரங்கநாயகியின் சார்பில் இந்த உற்சவம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமி நம்மாழ்வார் தனி பல்லாக்கில் எழுந்தருளி சமாதானம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பல்லாக்கில் சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு நிகழ்வு பாடலாக பாடப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு திருவந்திக்காப்பு நடத்தி சேர்த்தி மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு ஸ்ரீரங்க நாயகியையும் விசேஷ அலங்காரத்தோடு கேடயத்தில் அமர்த்தி அழைத்து வந்தனர். அங்கு வண்ணமலர் தோரணங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே சுவாமியையும் தாயாரையும் குழுவிருக்கச் செய்து தீபங்கள் காட்டப்பட்டன. சர்வ ஆபரணங்களோடு அழகாக காட்சி கொடுத்த உற்சவர்களை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். 10ஆம் திருநாளில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்கு சென்று உற்சவர் தாயாரை வெள்ளி தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு சன்னதிக்கு சுமந்து சென்றனர். பிறகு உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளையும் கேடயத்தில் நிறுத்தி சன்னதி வடக்கு வாயில் வழியாக கீழச்சித்திரை வீதிக்கு சுமந்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல உற்சவரை அழைத்து வந்து கோரத மூலையில் இருக்கும் தேரில் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்தனர். பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ரத புறப்பாடு துவங்கியது. கோவில் யானைகள் மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல ரதத்தில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாளை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வக்சேனர் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை பார்வையிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வக்சேனரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு நகர்வலம் புறப்பட்டனர். உற்சவமூர்த்திக்கு 2 குடைகள் பிடித்தபடி மாட வீதிகளில் வலம் வரச் செய்தனர். சுவாமிக்கு பட்டாடைகள் கட்டி காசு மாலையுடன் பதக்கங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி அமர்ந்தபடி உலாவந்த சேனாதிபதிக்கு ஏராளமான பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு உற்சவரை பின்தொடர்ந்து வந்தனர். நகர்வலம் சென்று மேற்பார்வையிட்ட உற்சவரை மீண்டும் ஆலயத்திற்கு அழைத்து வந்து உள்ளே பிரவேசிக்க செய்தனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் யானை முன்னே செல்ல ஆடிப்பூர கொட்டகைக்கு உற்சவர்களை அழைத்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் பூஜைகளை துவக்கினர். கல்யாண மேடையில் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளி இருக்க ஹோமம் வளர்க்கப்பட்டது. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மாங்கல்ய பூஜை செய்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்கப்பட்டது. பின்னர் கோதை நாச்சியாருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணத்தை பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நெல்லை வீரராகவபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ கொடியேற்றம் வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி இன்று காலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கொடிமரம் அருகே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வீரராகவ பெருமாளையும் அருகே ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் குழுவிருக்கச் செய்திருந்தனர். கொடிமரம் அருகே கருட உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மாலை சூட்டி சந்தனமிட்டு அலங்காரம் செய்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து பட்டத்திற்கு தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி
பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்து பீடத்திற்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருபுவனத்தில் உள்ள அருள்மிகு அறம்வளர்த்த நாயகி உடனுரை கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலில் தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் மேடைகள் மீது பிரியாவிடை சமேதராக உற்சவர் கம்பகரேஸ்வரர் ஆலயம் அருகே தனி மேடையில் அருள்மிகு அறம்வளர்த்த நாயகியையும் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு மாப்பிள்ளை அழைப்பை முன்னிட்டு உற்சவரை வெள்ளி கேடயத்தில் நிறுத்தி வீதியுலா அழைத்து வந்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் சுவாமிக்கு எதிர் சேவையாக அம்பிகையை நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கல்யாண மேடையில் எழுந்தருளச் செய்தனர். அங்கு பலவித சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பிரத்யேக குண்டம் அமைத்து ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அருள்மிகு பிரியாவிடைக்கும் ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகிக்கும் மங்கள நான் பூட்டி கல்யாண கோலத்தில் அருள் புரிந்த சிவசக்திக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க அலங்கார தீபம் காண்பிக்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற ஸ்தலமாக விளங்குவதுமான காஞ்சிபுரம் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது. இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டதும் கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து சோடச உபச்சாரங்கள் நடத்தப்பட்டன. இதனிடையே கருட பட்டத்தை பல்லாக்கில் வைத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். பிறகு பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்களை ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் கொடிப்பட்டத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் உற்சவர்களை சுமந்து கொண்டு பிரகார உலா வந்தனர். நிறைவாக தெய்வங்கள் முன்பு அத்தியாபக கோஷ்டியினர் பாராயணம் செய்ததும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கும் அருள்மிகு திருநேர் அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை மாத முதல் நாளான இன்று மூலவர் மீது சூரிய கதிர்கள் விழும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மூலவர் அருள்மிகு திருநேர் அண்ணாமலையாருக்கு வெண்ணிற ஆடை கட்டி நாகப்படிகை நிறுத்தி கற்கள் பதித்த விபூதி பட்டையுடன் ருத்ராட்ச மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பகலவன் உதித்தெழுந்து தனது கதிர்களால் ஈசனை வணங்கும் நிகழ்வு துவங்கியது. அப்போது அஷ்டோத்திர நாமங்கள் கூறி மூலவருக்கு வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் சூரிய பூஜை விழாவில் பங்கேற்று ஈசனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீ அலர்மேலுமங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு சூரிய பிரபை வாகன புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை பலவித ஆபரணங்கள் மற்றும் கிரீடம் அணிவித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு விருச்சிப்பூ மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பல்லாக்கில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் குழுவிருக்க செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கருட பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க செப்பு கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு பீடத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அபயமும் வரதமும் காட்டியபடி உபய நாச்சியார்களோடு நின்றருளிய சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சக்கர தாழ்வாரை பல்லாக்கில் முன்னே செல்ல சூரிய பிரபை வாகனத்தில் உபய நாச்சியார்களோடு எழுந்தருளிய உற்சவரை வீதியுலா அழைத்துச் சென்றனர். இருகுடை சேவையோடு புறப்பாடு கண்ட தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தையொட்டி உற்சவர் அம்மன் யானை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோவில் வாகன மண்டபத்தில் உற்சவர் அம்மன் எழுந்தருளியதும் மத்தாப்புகள் கொளுத்தி வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க அம்மனுக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அம்பிகை முன்பு பக்தி பாடல்கள் பாடி நாமார்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை முடிந்ததும் யானை வாகன புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்தோடு யானை வாகனத்தில் பவனி வந்த அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் பல்வேறு வீதிகள் வழியாக உலாவர ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த அம்மனை வாத்தியங்கள் முழங்க உள்ளே பிரவேசிக்க செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஊர்கோவிலில் இருந்து பல்லாக்கில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரும் கிளிகூண்டு வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பக்தோசித பெருமாளையும் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்களுடன் வெளியே அழைத்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு நவரத்ன பாத கவசங்கள் அணிவித்து பட்டாடை கட்டி மாங்காய் ஹாரம், காசு மாலை, பதக்க ஆபரணங்களோடு நீள்முடி கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி முத்து கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். கிளிகூண்டு வாகனத்தில் காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு உற்சவர்களை சுமந்து கொண்டு மலைக்கோவிலுக்கு சென்றனர். அங்கு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஸ்ரீ சுதாவல்லி தாயாரையும் உற்சவர் பெருமாளோடு எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தெய்வங்களுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். தனி கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரையும் கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் கும்ப தீபம் காண்பித்தனர். பிறகு சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். திருத்தணி அருகே அமைந்துள்ள அருள்மிகு தணிகாச்சலம்மன் திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்வர்ண வாராகி அம்மன் சிலை பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோ பூஜையை துவக்கினர். கோமாதாவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வஸ்திரத்துடன் மாலை சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோமாதாவிற்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரதேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கும் குண்டத்திற்கும் கும்ப தீபத்துடன் பஞ்ச தீப ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலய வளாகத்தில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்வர்ண வாராகி அம்மனுக்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருளும் ஸ்ரீ தணிகாச்சல அம்மனுக்கு 108 சங்காபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்தனர். பிறகு அருள்மிகு சொர்ண வாராகி அம்மனுக்கு பட்டாடை கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து பூச்சடை பின்னல் தந்து அலங்காரம் செய்து வெண்பூசணையில் தீபம் ஏற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே தாயமங்கலம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலின் மேடை மீது விநாயக பெருமானையும் உற்சவர் அருள்மிகு முத்துமாரியம்மனையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். கணநாதனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி காசு மாலையுடன் சங்கு பதக்கம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு வெள்ளி கவசம் அணிவித்து காசு மாலை, இரட்டை கிளை பதக்கத்தோடு அடுக்கு பதக்கங்கள் வைத்து மூக்குத்தி மற்றும் உள்ளாக்குடன் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்களுடன் மலர் மாலைகள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பிறகு கணநாதன் முன்னே செல்ல உற்சவர் அருள்மிகு முத்துமாரியம்மனை கேடயத்தில் நிறுத்தி பக்தர்கள் புடைசூழ கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி உலா சென்றனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் சீதாராம கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது.
கோவில் வளாகத்தில் யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரையும் அன்னப்பறவை மீது சீதாபிராட்டையும் எதிரெதிரே எழுந்தருளச் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மாலை மாற்றுதல் வைபவத்துடன் திருமணத்தை துவக்கினர். நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் நறுமண மலர்ச்சரங்கள் சாற்றி பக்தர்கள் கொண்டு வந்த சீர்வரிசை பொருட்களை சுவாமிக்கும் தாயாருக்கும் சமர்ப்பித்தனர். பிறகு தெய்வங்கள் மீது மலர்கள் தூவி கும்ப தீபம் காட்டப்பட்டது. புதுப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு ஒட்டியானத்துடன் பலவித ஆபரணங்கள் அணிந்து அன்னப்பறவை மீது சீதாபிராட்டி நின்று அருள யானை வாகனத்தில் மேல் அமர்ந்திருந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு தங்க தலைப்பாகை அணிவித்து ஆபரணங்களோடு கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து அலங்கரித்திருந்தனர். புன்னகை தவிடும் திருமுகத்தோடு சக்கரவர்த்தி திருமகனும் ஞானத்தோடு ஜனகன் மகளும் அழகாக அருள்பாலித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு நாடியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முத்துப்பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட முத்துப்பல்லாக்கில் உற்சவர் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அம்பிகைக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் அணிவித்து கையில் தம்புரா தந்து அலங்கரித்திருந்தனர். அருள்மிகு மீனாட்சியாக காட்சி கொடுத்த நாடியம்மனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் உற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. கோவில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி பதக்கங்களுடன் தங்க வளைய கிரீடம் சூட்டி வெள்ளி அபயம் தந்து மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு நீலப்பட்டு சேலைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்ததும் வடம் பிடித்து இழுக்க இரு குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் நிலையில் இருந்து புறப்பட்டது. கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த திருத்தேர் மீண்டும் நிலையை அடைந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சேலம் அம்மாப்பேட்டையில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான குட்டி பழனி என அழைக்கப்படும் அருள்மிகு குமரகிரி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் திருவிழாவையொட்டி யானை வாகன சேவை நடைபெற்றது. கோவிலில் ஸ்ரீ விநாயகருடன் உற்சவர் முருகப்பெருமானை தெய்வீயர்களோடு சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த சண்முகநாதருக்கு விசேஷ கிரீடம் அணிவித்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி குமரகிரி முருகப்பெருமான் திருக்காட்சி தந்தருளினார். அழகாக அருள் புரிந்த தெய்வங்களுக்கு நாம அர்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவின் ஒரு பகுதியாக சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ நரசிம்மரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் உலா துவங்கியது. வண்ண தோரணங்களோடு அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வர ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சுவாமியின் தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமர்சையாக நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்தர திருவிழா தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியம் முன்னே செல்ல பக்தர்களின் அரோஹரா என கோஷம் விண்ணை பிளக்க முருகனின் தேர் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் தீர்த்தவாரி வைபவமாக நடைபெற்றது.
அமராவதி ஆற்றங்கரையோரம் அரச மரத்தின் கீழே எழுந்தருளியிருக்கும் நாக தேவதைகள் சன்னதியில் திரிசூலத்தை வைத்து கலச பிரதிஷ்டையுடன் சிவாச்சாரியார்கள் பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை செய்ததும் திரிசூலத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தனம் வைத்து மலச்சரத்துடன் மாலை சூட்டி அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திரிசூலத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த சுவாமி அருகே வைத்தனர். வெள்ளி ரிஷபத்தின் மீது அருள்மிகு அலங்கார வள்ளியும் சுவாமியுடன் சௌந்தர நாயகியும் காட்சி தர, தனி கேடயத்தில் சிவகாமி அம்பிகையோடு ஸ்ரீ நடராஜரும் அருள் புரிய தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டி அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை மீண்டும் சிவாலயத்தை நோக்கி ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் மதிக்கோன்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலின் மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மூலஸ்தானத்தின் பீடத்தின் மேல் வீற்றிருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், மஞ்சள், மாவு கரிசல், அபிஷேக பொடி, சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி சந்தனம் குங்குமம் வைத்து ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த கணநாதனுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். பிறகு மூலவருக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் மேட்டு ராஜக்காப்பட்டி பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களையும் காவடிகளையும் சுமந்து கொண்டு அருள்மிகு முனியப்பன் தெப்பத்தில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் அரோகரா என கோஷம் எழுப்பியவாறு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். நிறைவாக அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை அடைந்ததும் பால் குடங்களையும் காவடிகளையும் சமர்ப்பித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதையடுத்து பக்தர்களுக்கு நீர்மோரும் தயிர் அன்னமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் உற்சவரின் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாரை தப்படைகள், பம்பைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூங்கரகமும் அம்மன் முகம் பதித்த முளைப்பாரிகளோடு பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக மின்பிரபை வாகனத்தில் குதிரை மீது உற்சவரை அமர்த்தி கொண்டு உலா வந்தனர். சூளம் ஏந்திய தேவியாக அருள்மிகு காளியம்மன் குதிரை வாகனத்தில் பவனி வர ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் உள்ள பால விநாயகர் பாலமுருகன் கோவிலின் 38ஆம் ஆண்டு விழாவையொட்டி காவடி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளை வைத்து அரோஹரா என கோஷங்களுக்கு இடையே பூஜைகளை செய்தனர். காவடிகளுக்கு ஆரத்தி காட்டியதும் கோவிலின் சிறிய தேரில் உற்சவரை நிறுத்தி புறப்பட்டனர். பிறகு விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நாதஸ்வர மேள தாளங்கள், பம்பைகள் முழங்க காவடிகளை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். சிறுவர், சிறுமியர்கள், பெரியோர்கள் என அனைத்து தரப்பினரும் காவடிகளை சுமந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டை பகுதியில் இருக்கும் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கடம் புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அடுத்த பெருகரணை கிராமத்தில் உள்ள அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்தர திருவிழா வைபவமாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அபயம் காட்டியபடி சுதை சிற்பமாக முருகப்பெருமான் அருள் புரிகிறார். கருவறையின் பீடத்தின் மேல் நின்று தண்டம் ஏந்தியபடி அருள் புரியும் மூலவருக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி
முத்தங்கியுடன் தலைப்பாகை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்து அருள்மிகு மரகத தண்டாயுத பாணிக்கு நாம அர்ச்சனையோடு தீபம் காண்பித்தனர். பிறகு கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவரை நிறுத்தி சிறப்பு அபிஷேகமும் நடத்தப்பட்டது. பிறகு பம்பைகள் முழங்க விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் காவடிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கோவிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தி முருகனை தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். தேரில் பவனி வந்து அருள் புரிந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம். நகர்வலம் வந்து ஆய்வு செய்த ஸ்ரீ விஸ்வக்சேனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம். திருநெல்வேலி வீரராகவபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.